வணக்கம் நண்பர்களே. ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் 2020 உலக கிண்ண ஸ்பெஷல் லைவ் பவர்ட் பை கோகா கோலா உங்களை இன்றைய நாளில் சந்திக்கிறேன். இன்று அதிகாலை வேளையிலே 2 போட்டிகள். அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பித்த போட்டி ஒன்று பங்களாதேஷ் மற்றும் நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதிகாலை 6 மணிக்கு இலங்கை அணி நெதர்லாந்தை சந்தித்த போட்டி. இந்த 2 போட்டிகளின் நிறைவிலே உங்களை இன்று சந்திக்கிறேன். அதே வேளையில் இன்று இரவு 8 மணிக்கு நியூசிலாந்தும் பப்புவா நியூ கினி அணியும் 2 பசிபிக் சமுத்திர நாடுகள் மோதுகின்ற இந்த முதல் சுற்றின் கடைசிக்கு முந்தைய போட்டி இடம்பெறுகிறது. இந்த போட்டிகள் அர்த்தமற்றவையாக கருதப்படலாம். ஆனால் இன்றைய நாளில் இடம்பெற்ற 2 போட்டிகள் மூலமாகவும் ஒரு அணி 2ஆம் சுற்று சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுகின்றது. அது பங்களாதேஷ். இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் ஆறுதலான சந்தோஷமான செய்தியாக இலங்கைக்கு ஒரு ஆறுதல் வெற்றியோடு கிடைத்திருக்கிறது. அதுவும் அசத்தலான ஆறுதல் வெற்றி. இதெல்லாம் எங்க வைத்திருந்தீங்க, முதல்ல அப்பவே செஞ்சு காட்டி இருக்கலாம் என்று ரசிகர்கள் கவலைப்படுவதும் எனக்கு தெரியும். இந்த அசத்தலான பந்து வீச்சு வைத்துக்கொண்டு, இந்த அற்புதமான துடுப்பாட்டத்தை வைத்துக் கொண்டு, அதுவும் ஆரம்பத்திலே ஓட்டங்கள் குறைவாக விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட பிறகும் இவ்வளவு அதிரடியாக அடித்து ஆடி 200 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட இலங்கை அணியால் முதல் சுற்றிலே எதையும் செய்து கொள்ள முடியாமல் போனது என்பது நிச்சயமாக ரசிகர்கள் பலரை கவலைப்பட இல்லாவிட்டால் சங்கடப்பட வைத்த ஒரு விடயமாக மாறியது. ஆனால் இலங்கை இப்பொழுது தன்னுடைய பிரிவிலே 3ஆம் இடம், 3 புள்ளிகள், மறைப்பெருமானத்தில் இருந்த நெட் ரன் ரேட்டை உயர்த்தி இந்த பிரிவு டியிலே ஆடிய 5 அணிகளும் இலங்கையின் நெட் ரன் ரேட் தான் உயர்வு என்று ஒரு சின்ன சந்தோஷம் ஆறுதல் ஒன்று கிடைத்திருக்கு. அதுதான் இன்றைய நாளை எங்களுக்கு கொண்டு நகர்த்தக்கூடிய என்ற பண்டிகை நாள், ஹஜ்ஜி பெருநாள். அந்த ஹஜ்ஜி பெருநாளை கொண்டு செல்லக்கூடிய உற்சாகமான விடயமாக அமையும். முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் கோகா கோலா சார்பாகவும் டேப்டப் சார்பாகவும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். இப்படியான உற்சாகமான பண்டிகை நாட்களிலும் உங்களோடு கோகா கோலா. உணவுடன் மேஜிக் சுவையினை அனுபவித்திடுங்கள். லிட்டருக்கு 225 ரூபாய் என்ற மேஜிக்கலான விலையில் கோகா கோலா 2 லிட்டர் போத்தல். ஸ்மார்ட்டான சாய்ஸ். இந்த வெற்றியை வைத்துக் கொண்டு இலங்கை என்ன செய்ய போகிறது, இலங்கை ரசிகர்களுக்கு என்ன பலன், இப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு புள்ளியோடு நாடு திரும்புவதை விட ஒரு போட்டியில் வென்று நாடு திரும்புவதும், இதுவரை நெதர்லாந்து அணிக்கு எதிராக எந்த ஒரு சர்வதேச போட்டிகளும் தோற்கவில்லை என்பதை தொடர்ச்சியாக இலங்கை அணி நீட்டித்துக் கொண்டு போவதையும் நாங்கள் நிச்சயமாக பெருமையாக கருதி கொள்ளலாம். அதுபோல இனி 2026ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற போற 2020 உலக கிண்ண போட்டிகள் தான் இலங்கைக்கு அடுத்த ஐசிசி தொடராக அமைய இருக்க நேரத்தில், அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு பக்கம் இருக்க, வெள்ளை பந்து போட்டிகளில் இதுதான் ஐசிசியின் இறுதிப் போட்டியாக இலங்கைக்கு அமைகிறது 2026ஆம் ஆண்டு. எனவே அதற்கிடையில் நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களது அணியை தயார்படுத்திக் கொள்ள, ஒரு நல்ல ஒரு திட்டமிடலை சரியான முறையில் வகுத்துக் கொள்ள ஒரு கால அவகாசமாக எங்களுக்கு அமைந்திருக்கு. அதற்கு இந்த வெற்றி மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இலங்கையின் பந்து வீச்சு வரிசை மிகச் சிறப்பாக இருந்தது. இலங்கையின் துடுப்பாட்டம் கலக்கலாக இருந்தது. 200 ஓட்டங்களை இலங்கை தாண்டி கொண்டது என்றெல்லாம் ஓரளவு ஆறுதல் பட்டுக் கொள்ளலாம். கழுத்தரப்பிலும் மோசம் கிடையாது. இதன் மூலமாக ஒரு விடயம் தெளிவாகிறது. இலங்கையின் பந்து வீச்சார்கள் இலங்கை அணி ஆடிய 3 போட்டிகளில் ஒரு போட்டி மழையினால் குழப்பப்பட்டது. எனவே அந்த 3 போட்டிகளில் இலங்கையின் பந்து வீச்சார்கள் மிகச் சிறப்பாகவே செய்திருக்கின்றனர். துடுப்பாட்ட வீரர்கள் கொஞ்சம் ஒத்துழைத்திருந்தால் இலங்கை அணியால் சூப்பர் 8க்கு பிரவேசித்திருக்க முடியும். இலங்கை அணி தோற்ற 2 போட்டிகளும் இலங்கை அணி வென்றிருக்க வேண்டிய போட்டிகள். பங்களாதேஷுக்கு எதிராகவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் இலங்கைக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. இன்னும் ஒரு சில ஓட்டங்கள் இலங்கைக்கு தேவைப்பட்டிருந்தன. எனவே இது நல்லதொரு பாடமாக இலங்கைக்கு அமைந்திருக்கிறது. இனி பற்பல மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். சில முக்கியமான மூத்த வீரர்களுக்கு இன்றைய நாளில் ஆடிய இந்த 2020 சர்வதேச போட்டி தான் இறுதிப் போட்டியாக அமையலாம். அதில் மேத்யூஸ் மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார். கலக்கலாக எங்களுக்கு பழைய மேத்யூஸ் ஞாபகம் வந்திருந்தார். துடுப்பாட்டத்தின் மூலமாக பந்து வீச்சர் மேத்யூஸ் இன்றைய நாளில் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. ஆனால் பந்து வீச்சார்கள் மிகச் சிறப்பாக தங்களது பணியை செய்துவிட்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 2020 உலக கிண்ணத்தோடு தான் இலங்கையின் எந்த ஒரு துடுப்பாட்டு வீரரும் அரைச்சதம் ஒன்றையும் பெறாமல் இலங்கை அணி படுமோசமாக தோற்று விடுகின்ற தொடர். ஏற்கனவே இலங்கை 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் 2020 உலக கிண்ணம் ஒன்றின் அரையிறுதிப் போட்டிக்கு வந்ததில்லை என்று சொல்கிறது. அதே போல இலங்கை முதல் தடவையாக 2ஆம் சுற்றை எட்டி பார்க்காமல் வெளியேறியதும் இந்த 2020 உலக கிண்ண போட்டியில் தான் என்பதையும் இங்கே நாங்கள் கவலையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த 2020 உலக கிண்ண தொடரின் 38வது போட்டி இன்று அதிகாலை 6 மணிக்கு ஆரம்பித்தது. கிராஸ் ஐலண்ட் அழைக்கப்படுகிற சென்ட் லூசியாவின் டேரன் சாமி சர்வதேச மைதானத்தில். இது துடுப்பாட்ட ஆடுகளம் என்று நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன். இலங்கை அணி இந்த நாளில் இந்த போட்டியில் ஆடுகின்ற வேளையில் தன்னுடைய துடுப்பாட்டத்தை ஒரு தடவை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நேற்றைய நேரலையில் சொல்கிறது. குறிப்பாக ஆஸ்திரேலியாவும் ஸ்காட்லாந்தும் இதே மைதானத்தில் தான் ஆடியிருந்தன. 2 அணிகளுமே தலா 180 ஓட்டங்களுக்கு மேல் குவித்த ஆடுகளம். எனவே துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே வேளையிலே சுழல் பந்து வீச்சார்களும் தங்களுக்கு தேவையான சூழலை இந்த மைதானத்தின் மூலமாக எடுத்துக் கொள்ளலாம்.
இந்த நாளை பொறுத்தவரையில் இலங்கை குவித்த ஓட்டங்கள் அதைத்தான் காட்டுகின்றன. குறிப்பாக ஆரம்பத்திலே சற்று தடமாற்றம் இருந்தாலும் கூட இலங்கையின் துடுப்பாடு வரிசை எந்த ஒரு குறையும் இல்லாமல் 200 ஓட்டங்களை கடந்திருந்தது என்பது முக்கியமானது. நாணய சுழற்சியிலான வென்றது நெதர்லாந்து. நெதர்லாந்து அணியால் ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து அணியை 180 ஓட்டங்களை இலக்காக துரத்த முடியும் என்றால் இலங்கை அணியை ஓரளவுக்கு இலங்கை அணி துடுப்பாட்டம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். நெதர்லாந்து அணியும் அவ்வாறுதான் வியூகம் ஒன்றை வகுத்தது. தன்னுடைய பந்துவீச்சு மூலமாக துடுப்பாட்டத்தை தடுமாற வைத்துவிட்டு தாங்கள் வெற்றி இலக்கை துரத்தலாம். அதே போலவே பேத்தம் நிசங்க 2வது பந்திலே பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராகவும் அவர் அவ்வாறுதான் ஆட்டமிழந்திருந்தார். கிங்மாவின் பந்து வீச்சில் அவர் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தாலும் அடுத்தடுத்து வந்த இணைப்பாட்டங்கள் இலங்கை அணியும் ஓரளவு நம்பிக்கை கொடுத்து தூக்கிச் சென்றன. குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் 17 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதை தொடர்ந்து தனஞ்செடி செல்வாவும் குசல் மெண்டிஸும் நல்லதொரு இணைப்பாட்டம். இந்த 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் 45 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குசல் மெண்டிஸ் சற்று தடமாற்றம் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னர் 29 பந்துகளில் 46 ஓட்டங்கள். 2 பேரும் ஓடிய விதமும் அதுபோல சில கிரவுண்ட் ஷாட்ஸும் மிகச் சிறப்பாக இருந்தன குசல் மெண்டிஸிடம் எதிர்பார்க்கப்பட்டது. தனஞ்செடி சில்வாவின் ஒரு ஹாஃப் போல் சிக்ஸர் ஒன்று அற்புதமாக இருந்தது. அவரிடம் இந்த பவர் இருக்கிறது, அதை சரியான முறையில் அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் தொடர்ச்சியாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இந்த 26 பந்துகளில் 34 ஓட்டங்களை எடுத்தார். சாரித் அசலங்க தான் என்று உண்மையில் துடுப்பாட்ட கதாநாயகன் என்று சொல்ல வேண்டும். தனஞ்செடி செல்வாவோடு 39 ஓட்டு இணைப்பாட்டம், அதுக்கு பிறகு மேத்யூஸோடு 43 ஓட்டு இணைப்பாட்டம். இந்த 2 இணைப்பாட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்தி இருந்தார் சாரித் அசலங்க. இலங்கையின் மத்திய வரிசையின் இப்போதைய நம்பிக்கை நட்சத்திரம். 5-6 ஓட்டங்கள் ஒரு 4 ஓட்ட மடங்களாக 21 பந்துகளில் 46 ஓட்டங்களை எடுத்தார். அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களை பறக்கவிட்டதன் மூலமாக இதோ இந்த 2020 உலக கிண்ணத்தின் வேகமான அரைச்சதம் பதிவாக போகிறது என்று பார்த்த வேளையில் 20 பந்துகளில் 46 ஓட்டங்களை எடுத்தவர். அடுத்து 21வது பந்திலே அதே போல ஒரு சிக்ஸர் அடிக்க முடிந்த விடையில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களுக்கு பிறகு பிடி கொடுத்து ஆட்டமிழந்திருந்தார். 21 பந்துகளில் 46 கலக்கலான துடுப்பாட்டம் ஒன்று. ஆனால் அரைசதம் கிடைக்காமல் போனது. மேத்யூஸ் இறுதிவரை நின்று நல்ல பினிஷிங் ஒன்றை கொடுத்தார். தசுன் சானக்க இந்த சரித் அசலங்க ஆட்டமிழந்த அடுத்த பந்திலே வந்து இலகுவாக பிடி கொடுத்து விட்டு போனால் லோகான் வான்பீக் அடுத்தடுத்த அந்த 2 விக்கெட்டுகளை எடுத்தார். ஆனால் மேத்யூஸும் அவருடைய மிக நெருக்கமான அவருக்கு தம்பி போல சொல்லக்கூடிய வனிதோ ஹசரங்கமும் சேர்ந்து நல்ல இடைப்பாட்டம் ஒன்றை கொடுத்து இலங்கைக்கு நல்ல பினிஷிங் ஒன்றை கொடுத்திருந்தார்கள். இந்த 2 பேரும் சேர்ந்து தங்களுக்கு கிடைத்த 14 பந்துகளில் 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இலங்கை 200 ஓட்டங்களை தாண்டி செய்தார்கள். மேத்யூஸ் இதில் 15 பந்துகளில் 2 அபாரமான 6 ஓட்டங்களோடு 30 ஓட்டங்களை எடுத்தார். வனிதோ 2 6 ஓட்டங்கள் ஒரு 4 ஓட்ட மடங்களாக 6 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 20 ஓட்டங்களை எடுத்தார். முதல் 2 போட்டிகளிலும் ஓட்டம் எதுவும் பெறாமல் கோல்டன் டக்கில் ஒரு தடவை, அதுபோல 2 பந்துகளில் முட்டையோடு ஒரு தடவை என்று ஆட்டமிழந்த வனிது இன்று மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார். இந்த துடுப்பாட்டம் இந்த நாளில் ஆடிய இந்த ஆட்டத்தை எல்லாம் எங்கே வைத்திருந்தீர்கள்? ஒன்று ஆடுகளத்தில் தவறாக இருக்கலாம். நியூயார்க் ஆடுகளம் இலங்கை அணிக்கு பெரிய அளவில் சாதகமாகவே இருக்கவில்லை. துடுப்பாடுவதற்கு சாதகமில்லாத ஆடுகளம் என்ற விடயத்தை பற்றி இந்த நாளில் சரித் அசலங்க லைட்டாக போட்டிருந்தார் பரிசளிப்பு நிகழ்வின் போது. அவர் சொன்னார், இந்த நியூயார்க் ஆடுகளத்தை விட எவ்வளவோ பரவாயில்லை இது அமெரிக்காவின் ஆடுகளங்களை விட என்று சொல்லி சுட்டி காட்டியிருந்தார். இலங்கை அணியை பெற்றுக்கொண்ட இந்த 201 ஓட்டங்கள் தான் இந்த 2020 உலக கிண்ணத்தில் பெறப்பட்ட 2வது 200+ ஓட்டு எண்ணிக்கை. ஆஸ்திரேலியா பெற்றுக்கொண்ட 201 ஓட்டங்களை சமப்படுத்திக் கொண்டது இலங்கை. ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு எதிராக 7 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்களை எடுத்தது. இந்த இலங்கை 6 விக்கெட்டுகளை இழந்து 201 ஓட்டங்கள். இந்த 2 அணிகளுக்கு பிறகு 197 ஓட்டங்கள். அமெரிக்கா கனடா அணியை துரத்தி அடித்த ஓட்டு அணிக்கு தான் பெரிய ஓட்டு அணி. இதுபோல இந்த டாரன்சாமி மைதானத்தில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையாகவும் இந்த நாளில் இந்த ஓட்டு எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. இதற்கு முதல் இந்த மைதானத்தில் பெறப்பட்ட கூடுதலான ஓட்டு எண்ணிக்கையாக இருந்தது 198 ஓட்டங்கள். மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பெற்றுக்கொண்ட அந்த ஓட்டு எண்ணிக்கையை இன்று இலங்கை தாண்டி இருக்கிறது. இந்த டாரன்சாமி மைதானத்தில் 2021 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முதல் மேற்கிந்திய தீவில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 199 ஓட்டங்களை எடுத்தது, 8 விக்கெட்டுகளை இழந்து. அதைத்தான் இந்த நாளில் இலங்கை தாண்டி இருக்கிறது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இப்போது இலங்கை மட்டும்தான் இந்த மைதானத்தில் 200 ஓட்டங்களை கடந்த ஒரே ஒரு அணி. இந்த கிராஸ் ஆயில் மைதானத்தில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையை அவதானித்து பார்த்தால் இலங்கை பெற்றுக்கொண்ட 201 ஓட்டங்கள், மேற்கிந்திய தீவில் 2021 ஆண்டு பெற்றுக்கொண்ட 199 ஓட்டங்கள், ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு எதிராக 2010 ஆண்டு 14 ஆண்டுகளுக்கு முதல் அப்போதைய 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் பெற்றுக்கொண்ட 197 ஓட்டங்கள், மேற்கிந்திய தீவில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக 2021 ஆண்டு பெற்றுக்கொண்ட 196 ஓட்டங்கள், அதுபோல் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு எதிராக இதே கிராஸ் ஆயில் மைதானத்தில் பெற்ற 191 ஓட்டங்கள் ஆகியவைதான் அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கைகளாக இங்கே அமைந்திருக்கிறது. எனவே இவற்றை இந்த நாளில் இலங்கை தாண்டி இருக்கிறது. அது சிறப்பு. ஆனால் இந்த நாளில் பாருங்கள், தசுன் சானகவும் இன்னும் ஒரு சாதனை படைத்துவிட்டு போயிருக்கின்றார். அவர் இன்று ஓட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்திலேயே ஆட்டம் இழந்து போனார். கோல்டன் டக் அவரது 100வது போட்டியில் பெறப்பட்ட கோல்டன் டக்காக இது அமைந்திருக்கிறது என்பது இன்னொரு முக்கியமான விடயம். இந்த அவரது 100வது 2020 சர்வதேச போட்டி. இதிலே முக்கியமான ஒன்று, இந்த நாளில் அவர் TM டில்ஷான சாதனையும் தாண்டி இருக்கிறார். டில்ஷான் தான் இதுவரைக்கும் இலங்கைக்காக 2020 சர்வதேச போட்டிகளில் அதிகமான பூஜ்ஜியத்தை பெற்று ஆட்டமிழந்த ஒருவராக இருந்தவர். என்று தசுன் சானக்க அந்த சாதனையை தாண்டி இருக்கிறார். டில்ஷான் ஆனால் ஆடியது 80 போட்டிகள், 79 இன்னிங்ஸ், இதில் 10 முட்டைகள். ஆனால் டில்ஷான் அந்த 79 இன்னிங்ஸில் 13 அரைச்சதங்கள், ஒரு சதத்தையும் எடுத்திருக்கிறார். தசுன் சானக்க 92 இன்னிங்ஸில் இதுவரைக்கும் 5 தடவைகள் தான் அரைச்சதம், 11 தடவைகள் ஓட்டு விதம் பெறாமல் ஆட்டம் எடுத்திருக்கின்றனர்.
இப்போது இந்த ஒப்பீடு தேவையா இல்லையா என்று கேட்கப்பட்டால் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு அடுத்தபடியாக லசித் மாலிங்க 8 தடவைகள் T20 சர்வதேச போட்டிகளில் முட்டை, திசர் பெற 8 தடவைகள். ஆனால் இதிலே டில்ஷான் ஒரு டொப்போட துடுப்பாட்ட வீரர். அவரால் சில இன்னிங்ஸ் நின்று ஆட முடியும். எடுத்தவுடன் வந்து அடிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. தர்ஷன் சானக் அப்படியல்ல, ஒரு ஹீட்டர், பினிஷராக வந்து ஓட்டங்களை வேகமாக பெற வேண்டிய ஒருவர். எனவே அவருக்கு சில வேளைகளில் ஓட்டம் வேகமாக பெறுகின்ற வேளையில் முதல் பந்திலேயே ஆட்டம் இழக்க வேண்டிய துயரமோ, இல்லாவிட்டால் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழக்க வேண்டிய துயரமோ ஏற்படலாம். ஸ்ட்ரைக் ரேட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது டில்ஷான் 120, தர்ஷன் சானக் 122 என்று அங்கே ஒப்பிட்டு தர்ஷன் சானக் அப்படி இருக்கும் போது மோசமாக இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டால், 4 ஓட்டங்களை பொறுத்தவரையில் டில்ஷான் 223 4 ஓட்டங்கள், அதுபோல தர்ஷன் சானக் 107. சிக்ஸர்களை பொறுத்தவரையில் தர்ஷன் சானக் 72, டில்ஷான் 33. அதிகமான பந்துகளை சந்தித்துக் கொண்டவராக டில்ஷான் தான் இருக்கின்றார். 1567 பந்துகள், ஷானக் 1188 பந்துகள். எனவே இந்த ஒப்பீடுகள் எவ்வளவு தூரம் பொருத்தமானவை, அதுபோல இப்போது இவை தேவையானவையா என்ற கேள்விகளை ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு, ஆனால் இன்றைய நாளில் இலங்கை 201 ஓட்டங்களை எடுத்தாலும், முன்னதாக இலங்கை ஆடிய போட்டிகளில் ஆடுகளும் சிக்கல் சிரமம் என்ற காரணங்களை நாங்கள் வைத்துக் கொண்டாலும், துடுப்பாட்ட வரிசை என்பது இப்படியான சவால்களை சந்திக்க வேண்டியது. சில அணிகள் அந்த போட்டிகளில் வென்றிருக்கின்றன தானே. பங்களாதேஷ் போன்ற அணிகள் அடுத்த சுற்றை கடந்திருக்கின்றன. இப்போது நியூயார்க்கில் ஆடிய போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளும் இங்கே இருக்கின்றன. எனவே அதன் அடிப்படையில் இனி இலங்கை வீரர்களின் துடுப்பாட்ட வரிசையை சரியான முறையில் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாகும். என்ன ஒரு ஆறுதல், இன்றைய நாளில் இலங்கையின் துடுப்பாட்டம் இவ்வளவு கிளிக் ஆனதும், அதுபோல இந்த துடுப்பாட்ட வரிசைக்கு சரியான சில ஊட்டங்கள் வழங்கப்பட்டு ஒரு சில சரியான மாற்றங்கள் செய்யப்பட்டால், T20 சர்வதேச போட்டிகளுக்கு ஏற்ற துடுப்பாட்ட வரிசை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால் இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை இன்றைய போட்டி காட்டியதாக நான் உணர்கிறேன். குறிப்பாக பந்து வீச்சாளர்களுக்கு ஓரளவு தாங்கள் பந்து வீசக்கூடிய நம்பிக்கையான ஊட்டு அணிக்கு வந்து தங்களது துடுப்பாட்ட வீரர்களால் பெறப்படுவதாக இருந்தால் அவர்கள் இன்னும் சிறப்பாக பந்து வீசுவார்கள் என்பதைத்தான் இன்று வனிது ஹசரங்க தலைமையிலான இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் காண்பித்திருந்தார். மிகச்சிறப்பான பந்து வீச்சு மூலமாக இந்த நாளில் இந்த 201 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தியதல்ல, 83 ஓட்டங்களால் வெல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பந்து வீசியிருந்தார். நெதர்லாந்து அணியின் பந்து வீச்சு உண்மையில் அவர்களுக்கு ஓரளவு சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். லோகான் வான் பீக் இந்த 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். விவியன் கிங் மாவுக்கு இன்னும் ஒரு ஓவர் கொடுக்காததும், அதுபோல ஆரியன் தத்தை இடைநடுவை கொண்டு வராததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் ஒரு நல்ல தலைவர், ஆனால் சில இடங்களில் இந்த அனுபவ குறைவு என்பது அவருக்கும் சிக்கலை கொடுக்கும். நெதர்லாந்து பதிலெடுத்து ஆடிய வேளையில் ஆரம்ப துடுப்பாட்டம் அற்புதம், ஆரம்ப இணைப்பாட்டம் இலங்கை அணியை தடுமாற வைத்தது. மேத்யூஸின் முதல் 2 ஓவர்கள், அதுபோல துஷாரவின் ஓவர், தீக்ஷண வந்தவுடன் தீக்ஷணவின் பதவிச்சிலை பவுண்டரிகளை விளாசி தள்ளியது என்று சொல்லி அதிரடியாக ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் 4 ஓவர்கள் 3 பந்துகளில் மேக்ஸோ டவுட் முதலில் துஷாரவின் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தவுடன் அவர்களது துடுப்பாட்ட வரிசை கொஞ்சம் அப்படியே தடுமாறி போனது. ஸ்காட் எட்வர்ட்ஸ் இறுதியாக சில போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவரும் மைக்கேல் லெவிட் பெற்றுக் கொண்ட ஓட்டங்கள் தான் 31 ஓட்டங்கள் தான் அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை. மேக்ஸோ டவுட் முதலில் ஆட்டம் இழந்த வேளையில் 45 ஓட்ட இணைப்பாட்டம், சிறப்பான இணைப்பாட்டம். அந்த வேளையில் 5 ஓவர்களுக்குள் 45 ஓட்டங்கள் என்று வரும்போது பவர் பிளேயில் 50 ஓட்டங்களை கடந்தால் நெதர்லாந்து அணியால் வெல்ல முடியும் என்ற நிலை ஒன்று இருந்தது. அதுக்கு பிறகு இலங்கையை தன்னுடைய பந்து வீச்சாளர்கள் மூலமாக ஆதிக்கம் செலுத்தியது அற்புதம். அனைவருமே பங்களிப்பு செய்திருந்தார். மேத்யூஸின் 2 ஓவரில் தான் 20 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. 2 சிக்ஸர்களையும் விடாசி தள்ளியிருந்தார்கள். லெவிட்டும் டவுடும் நல்லதொரு ஆரம்பத்தை கொடுத்திருந்தார். துஷார இறுதியாக 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், தீக்ஷண 25 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட், வனிது ஹசரங்க பவர் பிளேக்கு பிறகு பந்து வீச வந்திருந்தார். அவர் 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். தர்ஷன் சானக் ஒரே ஒரு பந்து வீசினார், 10 ஓட்டங்களுக்கு அவர் 1 விக்கெட்டை எடுத்தார். மதீஷ பத்ரன மிக கலகலப்பாக அமைதியாக சிரித்தவாறு வேகமாகவும் பந்து வீசி 12 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மிகச்சிறப்பான பந்து வீச்சு. இறுதியாக 17 ஓவர்களில் போட்டியை இலங்கை அணி நிறைவு செய்து கொண்டது. 118 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இந்த நேரத்தில். சரித் அசலங்க என்று எடுத்த 2 பிடிகள் மிகச்சிறப்பான பிடிகளாக அமைந்திருந்தன. கமிந்து மெண்டிஸுக்கு 2 பிடிகள் கிடைத்திருந்தன. அதுபோல கள்ளத்தரப்பில் எந்த ஒரு தவறையும் இலங்கை விடவில்லை. ஒரே ஒரு ரன் அவுட் சிக்கல் ஒன்றை தவிர அது கூட பிரச்சனை இல்லாமல் போனது. இறுதியாக இலங்கை வென்றிருந்தது என்பது இங்கே முக்கியமான. இன்னொன்று, பல பேர் கேட்ட கேள்வி, லோகான் வான் பீக் வனிது ஹசரங்கவின் பந்து வீச்சிலே ஸ்டம் தானே செய்யப்பட்டிருக்க வேண்டும், அது எப்படி அதை ரன் அவுட் என்று வழங்கினார்கள்? இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஸ்டம்பிங் என்று குறிப்பிடப்படுவது ஒரு பந்து வீச்சாளர் பந்து வீசுகின்ற வேளையில் துடுப்பாட்ட வீரர் தன்னுடைய ஆடுகளத்தின் கிரீஸை தாண்டி வெளியே வருகின்ற வேளையில் அவர் ஆட்டமிழக்க செய்யப்படும். அது ஓட்டத்துக்காக முனைவது கிடையாது. ஓட்டத்துக்காக முனைந்தால்தான் ரன் அவுட், அதாவது ரன்னிங், ஓடும் போது ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். எனவேதான் அது ரன் அவுட் என்று வழங்கப்பட்டது. காரணம், அவர் பந்து அவரது உடலிலே பட்டு இல்லாவிட்டால் துடுப்பிலே பட்டு அவர் முன்னே நகர்ந்து ஓடுவதற்கு முனைந்த வேளையில் தான் குசல் மெண்டிஸ் அவரை ஆட்டமிழக்க செய்திருந்தார். எனவே அந்த வித்தியாசத்தை தான் நடுவர் அதுக்கு ரன் அவுட் முறை மூலமான ஆட்டம் இழப்பட்டு வழங்கியது. எனவே 83 ஓட்டங்களால் இலங்கையின் வெற்றி. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பதிவாகி இருந்தார் என்று சரித் அசலங்க. அவர் உண்மையில் இந்த வெற்றியை பற்றி மகிழ்ச்சியும் ஆறுதலும் அடைவதாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். வனிது ஹசரங்கவும் அவ்வாறு தான். ஆனால் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரை நீங்கள் உண்மையான ரசிகர்களாக நீங்கள் இருந்தால், நாங்கள் உண்மையான ரசிகர்களாக இருந்தால் இந்த வெற்றியை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டதை விட
இன்று முழுக்க இல்லாவிட்டால் இந்த T20 உலகக்கிண்ண தொடர் முடிவடையும் வரை, அடுத்த T20 உலகக்கிண்ணம் இலங்கையிலே ஆரம்பிக்கும் வரை நிச்சயமாக மனதிலே ஒரு கவலை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பந்துவீச்சு வரிசையை வைத்துக் கொண்டோம். இப்படி நெதர்லாந்து அணி, அந்த அணியும் ஆரம்பத்திலே பங்களாதேஷுக்கோ தென்னாப்பிரிக்காவுக்கோ சவால் கொடுத்த ஒரு அணி, வளர்ந்து வருகின்ற ஒரு அணி. இந்த அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் ஏன் இதை முதலிலே செய்யவில்லை? முதல் 2 போட்டிகளில் இலங்கை தடுமாறியதும், நேபாள அணிக்கு எதிரான போட்டியில் மழை வந்து குழப்பியதும் கூட உண்மையில் எங்களுக்கு செய்து காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்கலாம். அந்த 2 போட்டிகளில் ஒன்றில் வென்றிருந்தால் கூட இப்பொழுது இலங்கை உள்ளே என்பதைத்தான் பல பேர் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று மதீஷ பத்திரனவை பொறுத்தவரையில் கூடும் மதீஷ பத்திரனம் தான் வேகமாக இந்த T20 உலகக்கிண்ண போட்டிகளில் பந்து வீசியவர்களாக பதிவாகி இருக்கின்றார்கள். மணிக்கு 153 கிலோமீட்டர் வேகத்திலே இந்த 2 பேரும் பந்து வீச்சு பதிவாகி இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவின் ஆண்ட்ரிச் நோக்கியே 152 கிலோமீட்டர் வேகம், ஹரிஸ் ராவ் பாகிஸ்தான் 151 கிலோமீட்டர் வேகம், இங்கிலாந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசியிருந்தார். இதில் மதீஷ பத்திரனவை தவிர மற்ற அத்தனை பேருமே 2ஆம் சுற்றிலே ஆடப்போகின்றார்கள் என்பதும் இலங்கைக்கு நிச்சயமாக வேதனை தரக்கூடிய ஒன்று. இதேவேளை நெதர்லாந்து அணியின் கழுத்தரப்பை பற்றி நாங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏற்கனவே அவர்களது மிகச் சிறப்பான கழுத்தரப்பாளர் முன்பு தென்னாப்பிரிக்க அணிக்காக 19 வயதுக்கு உட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளில் பப்புவா நியூ கினி அணிக்கு எதிராக மிகச் சிறப்பான பிடிகை எடுத்தவராக, இதுவரைக்கும் கிரிக்கெட் உலகில் பெறப்பட்ட சிறப்பான பிடிகெடுப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற சைப்ரான் எங்கில்பிரிட்ஜ் எடுத்த அந்த பிடிகெடுப்பை போலவே இன்று கழுத்தரப்பில் கலக்கியிருந்தார். மனிதர் இலங்கை அணிக்கு எதிராக அந்த நாளில் அவர் களத்தரப்பில் காட்டிய அந்த அசகாய சூரத்தனம் 1 மில்லியன் பேரால் இதுவரைக்கும் அது இன்ஸ்டாகிராம் ரீலாக பார்க்கப்படுகின்றது என்று போட்டி முடிவடைந்து ஒரு சில மணித்தியாலங்களிலேயே இது இத்தனை பேரால் பார்க்கப்படுகின்றது சொன்னால் அற்புதமான பிடிகெடுப்பாக இருந்திருக்க வேண்டும். நீங்கள் விழித்திருந்து அந்த போட்டியை பார்த்திருந்தால் இன்றைய நாளில் மிகச்சிறப்பான பிடிகெடுப்பு, அதாவது களத்தரப்பாக அதை கொண்டாடலாம். 2 பிடிகெடுப்புகளையும் அவர் நிகழ்த்தியிருந்தார், பேத்தும் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ். அது அவரது கடத்தரப்பின் திறமையை பொறுத்தவரையில் ரொம்ப சாதாரணம். ஆனால் இன்றைய நாளில் கடத்தரப்பில் நெதர்லாந்து அணி கிட்டத்தட்ட ஒரு 20 ஓட்டங்களையாவது குறைத்திருக்கு. மேத்யூஸ் அடித்த அந்த பந்து 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டியது ஒற்றை கையால் அந்த பந்தை பிடித்து மற்ற கையால் பந்தை உள்ளே தட்டி தான் காற்றிலே மிதந்து கொண்டே அந்த பந்தை தடுத்திருந்தார் என்பதுதான் மிகச் சிறப்பான கடத்தரப்பு. இந்த அணி சிறப்பான வேகப்பந்து வீச்சை கொண்டிருக்கிறது, ஓரளவு சிறப்பான துடுப்பாட்டம் இருக்கிறது, அதிரடியான துடுப்பாட்டம் இருக்கிறது, களத்தரப்பில் மிக நேர்த்தி. இன்னும் ஒரு சில போட்டிகள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக் கொண்டு வந்தால் நேபாள அணியை போலவே நெதர்லாந்து அணியும் உலகத்தின் மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக மாறும். டெஸ்ட் அந்தஸ்து கூட இன்னும் தொலைவில் இல்லை என்பதை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்வோம். உண்மை பாராட்டுகள். இலங்கை அணி பெற்றுக் கொண்ட வெற்றிக்கு உண்மையில் பெருமதி இந்த நெதர்லாந்து அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்டது. காரணம் அவர்கள் சிறப்பாகவே ஆடியிருந்தார். இப்பொழுது இலங்கை நாடு திரும்பலாம். 3ஆம் இடம், பிரிவு டியிலே இலங்கைக்கு இப்பொழுது 3ஆம் இடம் கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷமும். ஆனால் இலங்கை அணியின் இந்த அணியை எப்படி மாற்றுவது, யார் யாரை மாற்றுவது, ஒரே அடியாக முடுக்க வழித்து துடைப்பதா, வனிது வாசரங்கவிடமிருந்து தலைமைத்துவத்தை மாற்றுவதா, இப்படி பல்வேறு கேள்விகள். தாசுன் சானக, மேத்யூஸ், தனஞ்சய டி சில்வா ஆகியோரின் இடங்கள் எவ்வாறு இருக்கும்? பேத்தும் நிசங்க இந்த தொடர் ஆரம்பிக்க முதல் கொண்டாடப்பட்ட ஒருவர், பின்னர் சரக்கி இருக்கின்றனர். குசல் மெண்டிஸை பொறுத்தவரையில் அவர் 2016ஆம் ஆண்டு அறிமுகமான நாளிலிருந்து இன்று வரை ஆடி வருகின்ற வீரர்களில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் மிக மோசமான சராசரியை கொண்டிருப்பவர் அவர்தான். அவரது ஒரு சில பெறுபவர்கள் சிறப்பாக இருக்கும், அடுத்தடுத்த நாட்களில் வருகின்ற பெறுபவர்கள் படுமோசமாக இருக்கும். இப்படியே அவரை சமாளித்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருப்பதன் கமிந்து மெண்டிஸின் நிலை என்ன? இந்த தொடர் ஆரம்பிக்க முதல் 3ஆம் இலக்கத்தில் தன்னை நிரூபித்துக் கொண்டு பங்களாதேஷில் இடம்பெற்ற போட்டிகளில் நிரூபித்துக் கொண்டு அணிகளை இடம் பிடித்துக் கொண்டவர். இந்த தொடரில் 3 போட்டிகளிலும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இன்றுதான் 17 கூட்டங்களை எடுத்தது. எனவே அணியின் கட்டமைப்பை எவ்வாறு பேணுவது? பந்து வீச்சார்கள் ஓகேயாக இருக்கின்றனர். துடுப்பாட்டத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவது? அடுத்த தொடருக்கு முதல் இலங்கை அணி எவ்வாறு தயாராக வேண்டும்? இப்படியான பல்வேறு கேள்விகளோடு இலங்கை வருகிறது. நாங்கள் அவதானித்திருப்போம். இந்த வெற்றி நெதர்லாந்தின் வாய்ப்பை இல்லாமல் பண்ணுகிறது. ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விடயம், நெதர்லாந்து 2ஆம் சுற்றுக்கு செல்வதாக இருந்தால் இன்று இலங்கையை பெரிய ஓட்ட எண்ணிக்கையால் வீழ்த்த வேண்டும். எனவே சாதாரணமான 201 ஓட்டங்களை 202ஆக துரத்தி நெதர்லாந்துக்கு எந்த பயனும் கிடையாது. அதை விட நேபாளம் மறுபக்கம் பங்களாதேஷை வீழ்த்த வேண்டும். அது கிங்ஸ்டவுன் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி, சென்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனடின்ஸ். அங்கே பங்களாதேஷ் 106 ஓட்டங்களுக்கு சுருண்ட பிறகும் நேபாள அணியின் அனுபவமற்ற துடுப்பாட்ட வரிசையை உருட்டி எடுத்து 21 ஓட்டங்களால் அபாரமான வெற்றி கிட்டியது. ஒரு சிறப்பான போட்டி வந்து உண்மையில் நேபாள அணிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக அந்த போட்டி அமைந்திருந்தது. 106 ஓட்டங்களுக்கு பங்களாதேஷை உருட்டி எடுத்து தன்னுடைய பந்து வீச்சு அண்மை காலமாக தொடர்ந்து சிறப்பாகவே இருந்து வருகிறது என்பதையும், இந்த ஆடுகளும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எவ்வளவு சாதகத்தன்மையை தருகிறது, நியூயார்க்குக்கு சற்றும் குறைவானது இல்லை என்பதையும் காட்டியிருக்கிறது. இந்த கிங்ஸ்டவுன் மைதானத்தில் அண்மை காலமாக இடம்பெற்ற போட்டிகள் அத்தனையும் குறைவான ஓட்டங்களை கொண்டதோடு சுழல் பந்து வீச்சாளர்கள் தங்களது ராஜாங்கத்தை நிகழ்த்திவிட்டு போயிருக்கின்றார்கள் என்று பல பேர் சொன்னாலும் கூட, ஒரு விடயத்தை நான் நேற்று பேஸ்புக்கில் வந்த காமெண்ட் ஒன்றில் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். இங்கே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகத்தன்மை இருக்கிறது. அதாவது இது துடுப்பாட்ட வீரர்களின் புதைக்குழி போலத்தான் இங்கே நாங்கள் சொல்ல வேண்டும்.
இன்று வெறும் 191 ஓட்டங்கள் தான் மொத்தமாகவே பெறப்பட்டது. மறுபக்கம் இலங்கை மட்டுமே 201 ஓட்டங்களை கடந்தது. இந்த மைதானத்தில் பங்களாதேஷ் முதலில் ஆடி 106 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் பேரதிர்ச்சி, ஏதோ ஒரு பெரிய ஒரு அப்செட் என்று காத்திருக்கிறது. நேபாள் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தவறவிட்டதை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளும். பார்த்தால் அதிகபட்சமாக வெறும் 17 ஓட்டங்களை ஷக்கீப் அல் ஹசன் எடுத்திருக்க, 5 துடுப்பாட்ட வீரர்கள் மாத்திரமே 10 ஓட்டங்களை தாண்டி இருக்க, 106 ஓட்டங்களுக்கு சுருண்ட பங்களாதேஷுக்கு பதிலளித்த நேபாள் அணி வெறும் 85 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டது. ஆனால் குஷல் மல்லாவும் ஐரியும் சேர்ந்து ஆடிய வேளையில் அவர்களது இடைப்பாட்டம் 50 ஓட்டங்களை தொட்ட வேளையில் இதோ வெற்றி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று பல பேர் கருதுகிறார். ஆனால் இந்த 2 பேரும் மாற்றம் இழந்த பிறகு பங்களாதேஷ் அப்படி நசுக்கி தள்ளியது. ஸ்கோர் பரங்களை பார்க்க முதலில் ஆடிய பங்களாதேஷ் 106 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது. நேபாளத்தின் பந்துவீச்சாளர்கள் விக்கெட்டுகளை பகிர்ந்து கொண்டார்கள். வேக பந்துவீச்சாளர்கள், சுழல் பந்துவீச்சாளர்கள் சோம்பால் காமி, திபேந்திர சிங் ஐரி, ரோஹித் பவுடல் மற்றும் சந்தீப் லமிச்சேன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். லமிச்சேன் தான் ஆடும் நீண்ட காலத்துக்கு பிறகு ஆடுகின்ற 2வது சர்வதேச போட்டியில் இன்று 4 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர் 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியது. ஒரு நம்பிக்கை ஒன்று நேபாளத்துக்கு இருந்தது. இந்த போட்டியில் வெல்ல போகிறோம். வென்று அவர்கள் ஏற்கனவே 2ஆம் சுற்று தகுதியை இழந்து விட்டார்கள். ஆனால் வென்று உற்சாகமாக நாடு திரும்பலாம் என்று அவர்கள் ஆரம்பத்தில் நடத்திய அணுகுமுறை தவறானது என்று புரிந்தது. தன்சீம் ஹசன் சக்கீப் இவர்களை போட்டு உருட்டி எடுத்திருந்தார். முஸ்தபிசுர் ரஹ்மான், ஆசிப் ஷைக்கின் விக்கெட்டை எடுக்க முதல் 5 விக்கெட்டுகளில் 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் தன்சீம் ஹசன் சக்கீப். அவரது பந்து வீச்சை அப்படியே 4 ஓவர்களை பூர்த்தி செய்து கொண்டார் அணியின் தலைவர். இது தேவையான ஒன்றாக இருந்தது. காரணம், விக்கெட்டுகளை உடைத்துக் கொண்டே இருந்தார். அவரது பந்து வீச்சின் ஸ்விங்கையும் பவுன்ஸையும் எதிர்கொள்ள முடியாமல் நேபாள துடுப்பாட வீரர் இந்த ஆடுகளத்தில் தடுமாறி போயிருந்தார். வழமையாக நேபாளம் அடித்து ஆடக்கூடிய அணி. T20 சர்வதேச போட்டிகளில் வேகமான சதம், அதிகமான ஓட்டங்கள் ஒரு ஓவரில் என்றெல்லாம் பல்வேறு சாதனைகளை படுத்திருக்கிற வீரர்கள் இந்த அணியில் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இன்று அவர்கள் ஒரு தங்களை ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்துக் கொண்டார்கள் போறதான் சொல்ல வேண்டும். தன்சீம் ஹசன் சக்கீப் 4 ஓவரில் பந்து வீசி 21 ஓட்டமற்ற பந்துகளை வீசியது. இதுதான் T20 சர்வதேச போட்டிகளில் அதிகமான ஓட்டமற்ற பந்துகளை வீசிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. சாதனை 4 ஓவர்கள், 2 ஓட்டமற்ற ஓவர்கள், 7 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் பந்து வீசி என்றால் அப்படி ஒரு பந்து வீச்சு. இந்த அலை அடித்து ஓய்ந்த பிறகு குஷல் மல்லாவும் திபேந்திர சிங் ஐரியும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் இணைப்பாட்டம் ஒன்றை கட்டி எடுப்ப ஆரம்பித்தார்கள். 2 பேரும் சேர்ந்து 52 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பொறுமையாக வெற்றி இலக்கு படிப்படியாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் இதிலே முதலில் குஷல் மல்லா ஆட்டமிழந்திருந்தார் முஸ்தபிசுர் ரஹ்மானின் பந்து வீச்சில். அதுக்கு பிறகுதான் முஸ்தபிசுர் ரஹ்மானின் ராஜாங்கம் ஆரம்பித்தது. இறுதியாக அவரது பந்து வீச்சை பாருங்கள். 4 ஓவர்கள், ஒரு ஓட்டமற்ற ஓவர், 7 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். கிட்டத்தட்ட தன்சீம் ஹசன் ஷக்கீப் போலவே இவரது பந்து வீச்சும் இவரும் 20 ஓட்டமற்ற பந்துகளை வீசியிருந்தார். எனவே 41 ஓட்டமற்ற பந்துகள் இந்த 2 பேரும் சேர்த்து, அதாவது அங்கேயே 7 ஓவர்கள் ஓட்டமற்ற ஓவர்களாக மாறிவிட்டது. திபேந்திர சிங் ஐரியும் 25 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்த பிறகு முஸ்தபிசுர் ரஹ்மானின் இறுதி ஓவர்கள் எல்லாம் அப்படி அச்சொட்டாக இருந்த ஓட்டங்களை பெறுவது சிரமம். இறுதியாக இறுதி ஓவரின் கடைசி 4 பந்துகள் எஞ்சி இருக்க 85 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மட்டும் நேபாளம் மீண்டும் தோற்று போனது. 7 விக்கெட்டுகளை தன்சீம் ஹசன் ஷக்கீபும் முஸ்தபிசுர் ரஹ்மானும் பகிர்ந்து கொண்டார்கள். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான இந்த ஆடுகளத்திலே ஷக்கீப் அல் ஹசனும் 9 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். எனவே இறுதியாக போட்டி வெல்லப்பட்டது. சக்கீப் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர். ஷக்கீப் அல் ஹசனும் தேவையான போது இப்பொழுது ஃபார்முக்கு திரும்பி இருக்கின்றார். பந்து வீச்சிலும் விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இதற்கு முந்தைய போட்டியில் அரைச்சதம் அடித்திருந்தார். எனவே இப்போது பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அவர்கள் அடங்கி இருக்கின்ற பிரிவு ரொம்ப ஆபத்தானது. ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளோடு ஆடப்போகிறது. ஆனால் தகுதி பெற்றது இன்றுதான் பங்களாதேஷ். எனவே இறுதி அணியாக இப்பொழுது பங்களாதேஷின் தகுதி பெறுகிறது. இன்னும் 2 போட்டிகள் எஞ்சி இருக்கிற நேரத்தில் அந்த 2 போட்டிகளும் ஓரளவு அர்த்தமற்ற போட்டிகள். ஆனால் விடைபெற்று செல்கின்ற அணிகளுக்கும் 2ஆம் சுற்றுக்கு செல்கின்ற அணிகளுக்கும் சின்ன நம்பிக்கை ஒன்றை கொடுக்கும். பப்புவா நியூகினியா, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நியூசிலாந்து வெல்வது முக்கியமாக அமைகிறது. குறிப்பாக ட்ரெண்ட் போல்ட் தன்னுடைய இறுதி T20 சர்வதேச போட்டியாக இது அமையும் என்று குறிப்பிடுகின்றார். நியூசிலாந்து அணியில் பல்வேறு மாற்றங்கள் வரும். அவர்களும் முதல் சுற்றோடு வெளியேறுகின்ற முதல் சந்தர்ப்பம் இது. எனவே பப்புவா நியூகினி அணியை பொறுத்தவரையில் தங்களது பசிபிக் சமுத்திரத்தில் அண்டை அயல் நாடுகளில் ஒன்று வென்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய சரித்திரமாக இருக்கும். நாளைய தினம் அதிகாலை வேளையில் இடம்பெற போற ஆப்கானிஸ்தான் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 2ஆம் சுற்றுக்கு செல்கின்ற அணிகளுக்கு இடையிலான ஆதிக்க மனப்பாங்கை தீர்மானிக்கின்ற ஒரு போட்டியாக அமையும். எனவே இவை சில முக்கியமான விடயங்களாக இப்போது அமைந்திருக்கின்றன. இப்போதைய நிலையில் இந்த நாளில் இந்த கொக்கா கோலா வழங்குகிற இந்த நேரலை உங்களுக்கான விவரங்களை தருகின்ற இந்த காணொலியிலே சில தரவுகளையும் தந்துவிட்டு போவது பொருத்தம். இன்னும் 2 போட்டிகள் மட்டும் எஞ்சி இருக்க இந்த 2024 T20 உலகக்கிண்ண போட்டிகள் இதுவரைக்கும் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற அணிகளை பார்த்தோம். இலங்கையும் ஆஸ்திரேலியா அதிகூடிய ஓட்டங்களை தனிநபராக பெற்றிருப்போர் 1ஆம் இடத்தில் இருக்கின்றார் ரஹ்மனுல்லா குர்பாஸ். இந்த ஒரு போட்டி அவருக்கு முதல் சுற்றில் எஞ்சி இருக்க 167 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். சராசரி 55.66, ஸ்ட்ரைக் ரேட் 154. ஆஸ்திரேலியாவின் ஸ்டாய்னிஸ் 190 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் அசுர ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். 4 போட்டிகள் 3 இன்னிங்ஸில் அவர் 156 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். ஸ்ட்ரைக் ரேட் 190, சராசரி 78. 3ஆம் இடத்திலே டிராவிஸ் ஹெட் மற்ற ஆஸ்திரேலியர் 148 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 150க்கு மேலே. அமெரிக்காவின் ஏரோன் ஜான்ஸ் அவர் 3 இன்னிங்ஸில் 141 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்.
அமெரிக்கா இப்பொழுது உள்ளே வந்துவிட்டது. பிரெண்டன் மேக்மலன் 4 போட்டிகள் 3 இன்னிங்ஸில் 140 ஓட்டங்களை எடுத்து அவர் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரது அணியும் வெளியேறிவிட்டது ஸ்காட்லாந்து. மொன்சே மற்றொரு ஸ்காட்லாந்து வீரர், அவர் 124 ஓட்டங்கள். பாபர் அசாம் 122, டேவிட் வார்னர் 116. ஆனால் பாபர் அசாமின் ஸ்ட்ரைக் ரேட் தான் இதிலே மிக மோசமாக இருக்கிறது, 101.66. எந்த ஒரு அரைச்சதமும் இல்லை. தனிநபர் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு இன்னிங்ஸில் இம்முறை எந்த ஒரு சதமும் இதுவரை பெறப்படவில்லை. ஏரோன் ஜான்ஸ் ஆட்டம் இழக்காமல் 94, குர்பாஸ் 80, குர்பாஸ் 76, இப்ராஹிம் ஜட்ரான் 70, ரத்தபர்ட் மேற்கிந்திய தீவுகளின் ஷெஃபேன் ரத்தபர்ட் ஆட்டம் இழக்காமல் 68, டிராவிஸ் ஹெட் 68, ஸ்டாய்னிஸ் ஆட்டம் இழக்காமல் 67 என்று அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற ஒரு வரிசை இங்கே நீடிக்கிறது. அதிகூடிய சிக்ஸர்களை விளாசி தள்ளியவராக இந்த அமெரிக்க வீரர் ஏரோன் ஜான்ஸ் தான் தன்னுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பான முறையில் அவரது சிக்ஸர்களின் முறை எடுக்கப்பட்டவை. இங்கே அவர் 13-6 ஓட்டங்களோடு முதலாம் இடத்தில் இருக்கிறார். குர்பாஸ் 10-6 ஓட்டங்கள், ஸ்டாய்னிஸ் 10-6 ஓட்டங்கள், டிராவிஸ் ஹெட் 9-6 ஓட்டங்கள், ஜார்ஜ் மொன்சே 9, அதுபோல பிரெண்டன் மேக்மலன் 8, ஷெஃபேன் ரத்தபர்ட் 7, சரித் அசலங்க 6 வந்து இந்த பட்டியல் தொடங்கும். இந்த சரித் அசலங்க ஒரே நாளிலே 5-6 ஓட்டங்களை எடுத்தார். இதுவரைக்கும் 3 வீரர்கள் மட்டுமே அரைச்சதங்களை இல்லாவிட்டால் அரைச்சதங்களுக்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கைகளை இதுவரை சதம் எதுவும் பெறப்படவில்லையே பெற்றிருக்கின்றனர். ஸ்டாய்னிஸ், மேக்மலன் மற்றும் ரவுண்டலோ குர்பாஸ் ஆகியோர் தலா 2 தடவைகள் அரைச்சதங்களை தாண்டி இருக்கின்றனர். பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அதிகூடிய விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக 12 விக்கெட்டுகளை எடுத்த ஆப்கானிஸ்தானின் ஃபசால் ஃபரூக்கி இருக்கின்றார், 12 விக்கெட்டுகள். தென்னாப்பிரிக்காவின் நோக்கியே 9 விக்கெட்டுகளை எடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். டான்சிம் ஹசனும் அவ்வாறு 9 விக்கெட்டுகள். 2 பேரது சராசரி பாருங்கள். ஃபசால் ஃபரூக்கியின் சராசரி 3.5, நோக்கியாவின் சராசரி 7.77, டான்சிம் ஹசன் ஷக்கீபின் சராசரி 8. 4ஆம் இடத்திலே ஒரு சுழல் பந்து வீச்சாளர் அடம் ஜம்பா 9 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கின்றார், சராசரி 10.44. அல்சாரி ஜோசப் மேற்கிந்திய தீவில் 8 விக்கெட்டுகள், அதுபோல நுவான் துஷார் 8 விக்கெட்டுகள், ஹுசைன் 7 விக்கெட்டுகள், ட்ரெண்ட் போல்ட் 7 விக்கெட்டுகள். நம்மவர்கள் சிறப்பாக பதவி சேர்க்கிறார்கள். துடுப்பாட்டம் தான் எங்களை கைவிட்டிருக்கின்றது என்பது இங்கே நிரூபணமான விடயம். இது தவிர முஸ்தாபிசுர் ரஹ்மான், ஹர்திக் பாண்டியா, முகமது ஆமீர், அஷ்தீப் சிங் மற்றும் ஹரிஷ் ராவ், ரிஷாட் ஹுசைன், தஸ்கிர் அகமது, ட்ரம்பிள்மன், லோகான் வான் பீக் ஆகியோரும் 7 விக்கெட்டுகளை எடுத்து அடுத்தடுத்து இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். இதே போல ஒரு இன்னிங்ஸில் மிகச் சிறப்பான பந்துவீச்சு பருதியை பதிவு செய்திருக்கின்றார் ஃபசால் ஃபரூக்கி. 2 5 விக்கெட் பருதிகள் மாத்திரமே இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் பதிவாகி இருக்கின்றன. ஃபசால் ஃபரூக்கி 9 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். அதுபோல ஹுசைன், மேற்கிந்திய தீவுகளின் ஹுசைன் 11 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். 4 விக்கெட் பருதிகளை பல பேர் எடுத்துக்கிட்டார்கள். நொக்கியே, டான்சிம் ஹசன் ஷக்கீப், அஷ்தீப் சிங், ஓட்டனியல் பாட்மன், ரஷீத் ஜம்பா, ரஷீத் கான், ஃபசால் ஃபரூக்கி, நுவான் துஷார், அல்சாரி ஜோசப் என்று அப்படியே அந்த பட்டியல் நீடித்துக் கொண்டே செல்கிறது. இதுவரை இந்த 2020 உலகக்கிண்ண தொடரில் 4 விக்கெட் பருதிகளை 2 தடவை எடுத்தவராக ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார், ஃபசால் ஃபரூக்கி. இனி வரப்போகிற 2ஆம் சுற்றான சூப்பர் 8 இது மாறுபடலாம். ஆடுகளங்கள் முழுக்க மாறுகின்றன. அமெரிக்காவில் இனி எந்த ஒரு போட்டியும் கிடையாது. அத்தனை போட்டிகளும் 2ஆம் சுற்றிலே மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறப் போகும். நியூசிலாந்து பாப்புவா நியூகினி அணிகள் மோதுகின்ற இன்று இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியின் பின்னர் அந்த விவரங்களோடு இன்னும் பல்வேறு விளையாட்டு விவரங்கள், இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற உள்ளூர் போட்டிகளின் பல முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் நம்மவர் மேவின் அவினாஷ் இன்றைய நாளில் கலக்கி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பாக்கு நீரை நீந்தி கடந்த அந்த சிறுவன் பற்றிய விடயங்களோடும் இன்று உங்களை சந்திக்கிறேன். அதுபோல கால்பந்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்து வருகின்ற ஐரோப்பிய கால்பந்து தொடரை பற்றிய விவரங்களும் உங்களுக்காக ARVLotion ஸ்போர்ட்ஸ் என்ற Facebook பக்கம் மூலமாக உடனுக்குடன் அன்றந்த நாளின் முடிவுகள், அதுபோல் அன்றைய நாளில் இடம்பெறுகின்ற போட்டிகளை பற்றிய விவரங்கள் பதிவிடப்படுகின்றன. இரவு காணொலியிலும் அந்த விவரங்களை கொண்டு வரும். என்றும் அனுசரணை வழங்கி இணைந்திருந்தார்கள் கோகா கோலா.